Hi friends, welcome to Dala Kitchen. நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நாம ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா காரப்பொரி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தாங்க இதில் மோஸ்ட் ஃப்ளேவரு. சப்போஸ் அது பிடிக்காதவங்க ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு, அது நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு பெரிய பூண்டு 2 தோலை உரித்து தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. பூண்டு நல்லா வறுபடணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வறுக்கிறேன்னு கருகவும் விட்டுறாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடுங்க பூண்டை. இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்க, இந்த கோல்டன் ப்ரௌன் நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்க, என்ன பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ் போதும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிஷ்க்கு. ஸோ நிறைய கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கருவேப்பிலை நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு அதோட வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சாச்சு. அடுத்து நம்ம வறுகடலை சேர்த்துக்க போகிறோம். வறுகடலையும் நல்லா வதக்கி விடுங்க. அதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க வறுகடலை. இப்போ இது மூணுத்தையுமே நல்லா ரோஸ்டடாக வறுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் வந்து நல்லா கரு முறுமுறுன்னு காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இது சாப்பிட்டு காஃபி குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மூணுமே நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம இதோட பொரி சேர்த்துக்க போகிறோம். பொரியும் சேர்த்து அது 3 ஐட்டத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த பூண்டு தாங்க. அந்த பூண்டு பிடிக்காதவங்க கூட இந்த நல்லா ரோஸ்டடான பூண்டை சாப்பிடும்போது பூண்டு பிடிக்காதவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பூண்டு நிறையா சேர்த்துக்கலாங்க, உடம்புக்கும் நல்லது. சில பேருக்கு பூண்டு பிடிக்காது, அவங்களுக்கு இந்த மாதிரி காரப்பொரியில் இந்த ரோஸ்டடாக பூண்டை வறுத்து கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பொரி சேர்த்தாச்சு, அதையும் நல்லா வதக்கி விட்டு அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நம்ம இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். எந்த ஒரு சாட் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இந்த 2 மசாலா தூள் சேர்த்திங்கனாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நான் இதில் வந்து வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் பச்சை நிலக்கடலை சேர்க்குறவங்க நம்ம பூண்டு வறுக்கடலை வதக்கணும் பாருங்க, அந்த இடத்துலையே சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து காரப்பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.